அதன் சமீபத்திய இலக்கான என்னை மறந்துவிட்ட ரீதியில் ஒரு மணியோசை துல்லியம் இருந்தது. அந்த பெண் யார்? மது சுதா. மனது கலைந்து விட்டதால் அந்த இடத்தில் இனி இருக்க விருப்பமில்லாமல் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஒரு சிகரெட் பிடித்துவிட்டு வரலாம். பலசரக்கு கடையில் இவன் வந்து சேர்ந்து விட்டதை சொல்லி வைக்க வேண்டும். விக்கிரமசிங்கபுரத்துக்கு போய் இவனுக்கென்று பிரத்யேகமாக ஃபில்டர் சிகரெட் வாங்கி வைப்பான். கடினமான பாறை பாதையை கடந்து ரோட்டுக்கு வந்தான். கடைசி பஸ் புழுதி தொடர சென்று கொண்டிருந்தது. பள்ளிக்கூட பையன்கள் விட்டால் போதும் என்று இரைச்சலுடன் மணி அடித்த உடனே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து மலைச்சரிவில் டென்னிஸ் கோர்ட் தெரிந்தது. அந்த அம்மாள் இன்னும் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. எப்ப வந்திய தம்பி? திரும்பி பார்த்தான். தபால்காரர். இவர் என்னவோ பிள்ளை. பேர் சட்டென்று ஞாபகம் வரவில்லை. மத்தியானந்தாங்க. உத்தியோகம் கிடைச்சிருச்சா? எங்கங்க, இனிமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உத்தியோகம் என்று சிரித்தான். ஏன் அப்படி சொல்றிய? நீங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கிறதா சொன்னாங்க, என்ஜினியர்னு சொன்னாங்க. விருத்தியா வேலை கிடைக்கும்ல? கிடைக்கணும் கிடைக்கணும் என்று புழுதி ஓய ஒதுங்கியிருந்து விட்டு சாலையை கடந்து டென்னிஸ் கோர்ட்டை நோக்கி நடந்தான். ஆர்டர் வந்தா ஒரு நிமிட்ல எங்க கையாலே கொடுக்கேன் என்று தபால்காரர் சொல்லிவிட்டு சென்றார். சரிவில் குறுக்கே இறங்கி டென்னிஸை வந்தடைந்தான். அந்த அம்மாள் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள். மார்க்கர் அவர்களுடன் ரொம்ப பொறுமையுடன் ஆடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. ரகுபதி வந்ததும், வாங்க தம்பி, ஆறியளா என்றான். இல்ல, ராக்கெட் கொண்டு வரல முனுசாமி. அம்மா யாரு என்று தாழ்ந்த குரலில் கேட்டான். அம்மாள் தன் முகத்தை துண்டு போட்டு துடைத்துக் கொண்டிருந்தாள். ஆபீசர் ஒய்ஃபுங்க, புதுசா கத்துக்கிறாங்க. எல்லா பாலும் பான தீர்த்தம் போய் உழுது. கோர்ட்டுக்குள்ளாரவே அடிக்க வல்ல. இப்போது அந்த அம்மாள் அவர்கள் அருகில் வந்து புன்னகைத்தாள். இவளை எங்கோ பார்த்திருக்கிறோம் என்று ரகுபதிக்கு தோன்றியது. முனுசாமி, யார் இது? உச்சரிப்பில் பட்டணம் தெரிந்தது. இவக என்ஜினியர் கோவிந்தராச மகனுங்கம்மா. அப்படியா? ப்ளீஸ் டு மீட் யூ. ஐ எம் மிஸ்ஸஸ் கோபிநாத். ரகுபதி மையமாக சிரித்தான். ஐயா நல்லா ஆடுவாங்கம்மா, இவக கிட்ட சொல்லிக்கிடலாம் நீங்க என்றான் கழன்று கொள்ளும் விருப்பத்துடன். அப்படியா? எனக்கு சொல்லித் தரும் பொறுமை இருக்குமா இவருக்கு? முதல்லயே கோர்ட்டுக்கு வராதீங்க, வால் பிராக்டிஸ் பண்ணுங்க. வால் பிராக்டிஸா? உங்க வீடு எங்க இருக்கு? இந்த கேள்வி இருவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. எங்க வீடு தெரியாதா உங்களுக்கு? சாரி, தெரியாது. கோபிநாத் யாருன்னு தெரியாது?